இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவளை எப்படா கண்டுபிடிக்கிறது? வேற வழியே இல்லை. ஒரே ஒரு வழி தான் இருக்கு. செக்யூரிட்டி ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்தாரு. மேல் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆறாளாம். மச்சான் என்னடா பேர் இது? ஆற வைக்கவான்னு அவ்வளோ சூடாவா இருப்பா? ஓகே, என்னமோ சொன்னீங்க, ஆனால் என்ன சொன்னீங்க திரும்ப சொல்ல முடியுமா? தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு தோணுதுடா. நீ தான் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப் டிபியை போய் பாருடா. மச்சான் மச்சான் டேய் அவதான்டா. ஹலோ ஹலோ ஆர்விகா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு என்னடா பிரச்சனை? அன்னைக்கு லிஃப்ட் கீழே தேங்க்ஸ் ஆமா, அதான் சொல்லணும்னு தோணுச்சு. நைட்டு மூவியா? என்ன படம்? ராஜா பண்ணிருக்க இருக்கே. நான் படுத்துக்கவா? நிஜமாவே என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு தோணலையா? அவன் லவ் பண்ண பொண்ணை பார்த்துட மாட்டாமான்னு எங்கிட்டு இருக்கான். விராஜ், விராஜ் எழுந்திரி. விராஜ் எழுந்திரி. என்ன சொல்லும், டயர்டா இருக்கு மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். விராஜ் எழுந்திரி. விராஜ் யாரு செல்லம் உனக்கு? நீ தான் செல்லும். நம்ம தான் இப்போ லவர்ஸ் ஆச்சு. நேற்று நைட்டு தானே கன்ஃபார்ம் ஆச்சு. விராஜ், அது ஒரு சடன் இமோஷனல் அட்ராக்ஷன், அவ்வளவுதான். அதுக்கு பேர்லாம் லவ் இல்ல. எமோஷனல் அட்ராக்ஷனா? சரி நீ கிளம்பு, பிரியாங்கற டைம் ஆச்சு. எவன் அவன்? அது ஹீஸ் மை ஈஸ்வர். அது ஒரு விதமான ஷிப்டா. நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். நீ கிளம்பு, அவன் வர டைம் ஆச்சு. பா போ, நான் அப்புறமா சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் போ, கிளம்பு போ. ஓஹோ, அப்ப கேப்டன் வேற யாரோ வா? என்ன மச்சான் முறைக்கிற? இப்பதானே ஒரு அடியிலேருந்து வந்த, அதுக்குள்ள மறுபடியும் இன்னொன்னா? நீங்க வாயேன். இல்லை நான் வரல. இப்போதான் என் ஃபேஸ் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வரல, நீ வந்த அடிப்ப. இங்க வாயேன். இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்குள்ள ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு. இல்லை மச்சான், நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ ஒரு இதுக்கு சொல்ல வேணாம். சூட் கேஸை மூடிட்டு இருந்தாலே இங்கே எல்லாம் கரெக்டாக நடக்கும். சாரி. இப்போ என்ன, நம்ம கூட இதெல்லாம் புதுசா? அதான் சாரி கேட்குறேன்ல. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொல்லிட்டா சரியாயிடுமா? You don't even respect my feelings. இப்பையிலேருந்தே ரெஸ்பெக்ட் போதுமா? சும்மா இதையே சொல்லிக்கிட்டு. யார் இது புதுசா மூவி நைட் ஸ்னாப்லாம்? என் ஃப்ரெண்டு விராஜ். விராஜா? அடுத்து யார் இவன்? என்ன சொன்ன? அடுத்து யாரா? என்ன பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? சி, எல்லாத்தையும் எல்லாரையும் நம்பிட்டு இருக்காத. முன்னாடியே ஒருத்தன் நம்பி ஏமாந்து மறந்துட்டியா நீ? அப்போ உன்ன ஆர்விகா, புதுசா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம். நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? நம்ம என்ன கமிட்மெண்ட்ல இருக்கோமா? இல்ல, அது உனக்கும் தெரியும்ல. Then why are you ruling like this? ரூலிங்கா? முதல்ல உனக்கு தெரியல, இப்ப இவன் வந்ததுக்கு அப்புறம் தெரியுதா? எப்பவுமே நீ பேச மாட்டியா? சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு அவனை எடுக்கிற? மாறவே மாட்டேன் நீ எல்லாம். சரி விடு, வா. Please.
ப்ளீஸ் சொல்றத கிளம்பு கேளு ஆர்விகா, சொல்றத கேளு. கிளம்பு. ரேன் எனக்கு ஒரு 2 வருஷமா தெரியும். என்னோட ஹார்ட் பிரேக் அப்புறம் என் லைஃப்ல வந்தான். ஸ்டில் இப்போ என் கூட தான் இருக்கான். எங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. பட் கமிட்மெண்ட், மேரேஜ்னு சீரியஸாக அதை கொண்டு போக முடியாது. அது எங்களுக்கும் தெரியும். ஸ்டில் வேர் அ கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தட் வி கான்ட் கிவ் அப். இங்கே 2 பேர் லைஃப்பும் வேறு வேறுங்கிறதே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நீ வேற லவ்னு எனக்கு உன்னோட பியூர் இன்டென்ஷன்ஸ் புரியுது. பட் என்னால் ரயனை விட்டு வர முடியாது. நான் பேசுறது உனக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் இந்த லவ்வெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுரு. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாமேனா எல்லாமே வா. ஓகே ஓகே, சாரி சாரி. இங்க பாரு, நீ யாரு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து லவ் இது. என்னால் இது ஐ ஃபவுண்ட் யூ இன் அ மேஜிக்கல் வே. சரி ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக உனக்கு கேட்குறேன். ட்ரையாக மேனேஜ் பண்ணிக்க போறியா? That's not even possible. ஓகே, ஸோ உன்னால் ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூ காண்ட் அன்ஹோல்ட் ரேன், ரைட்? அது வரைக்கும் நான் கூட தான் இருக்க போகிறேன். உன்னோட ஃப்யூச்சர் நான் தான் உனக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு வந்து சொல்லு. அது வர இதைய முரளி மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். லூசா நீ? இதில் லாஜிக்கே இல்லை. இதனால நீ நிறைய சஃபர் ஆவ. சஃபரிங் இல்லாமல் எதுவும் கிடைக்கிறது இல்லைல்ல. இல்லை விராஜ், என்னால் உனக்கு ஹோப் கொடுக்க முடியாது. நீ ஹோப் தான் நான் கேட்கவே இல்லை. அண்ட் ஐ டிடன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் தட். நான் கிவராக மட்டுமே இருக்கேன். எனக்கே ஒரு நாள் நீ கிவராக மாறுவல்ல. ஸோ அன்னைக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாங்கிக்கிறேன். என்னை லவ் பண்ண உனக்கு என்ன ரீசன் இருக்கு? எதுக்கு இந்த அப்சஷன் உனக்கு? இப்போ உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு 5 ரீசன் சொல்கிறேன்னு வை. லைக் அழகாக இருக்க, காமாக இருக்க அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் உன் காம்னஸ் போகும். ஒரு வயசுக்கு அப்புறம் உன் அழகும் போகும். அப்போ லவ் போயிடுமா? அப்படி வந்து லவ் இல்லை. இது இந்த யூனிவர்ஸாக எனக்கு கொடுத்தது. ஸோ என்னால் இப்போ நடக்கிற சில ஸ்டெப்ஸ்காண்டிலாம் உன்னை கிவ் அப் பண்ண முடியாது. நீ ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடு, உன்னை ரிஜெக்ட் பண்ண நான் விரும்பலை. உன் டிசிஷனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் சேம் டைம் நீ ரேகின ரீசனை வச்சு நான் ரிஜெக்ட் பண்ணனா அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. யோசிச்சு சொல்லு. லவ் யூ. இந்தா, இந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் குடி. சோ இப்போ இதான் உன் ப்ராப்ளம்ல? ஏண்டி சொல்யூஷன் சொல்லுன்னு சொன்னா இதான் ப்ராப்ளமான்னு என்கிட்டயே கேட்குற? சி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விராஜ் கிட்டயும் ஒரு கிளாரிட்டி இருக்கு. நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது? நீ எல்லாத்தையும் சொல்லியும் அவனை ஜட்ஜ் பண்ணாம லவ்க்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றான். ஓகே தானே? தாயே, நான் நார்மலா பேசினாலே ரேயானுக்கு பிடிக்காது. இதுல எங்க இந்த சான்ஸ் தருது? நீ ஏன் எல்லாத்துக்கும் ரேனை யோசிக்கிற? அப்போ உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ இல்லையா? இந்த ரேன் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுமா? அப்படி இல்லடி. நான் பேட் ஃபேஸ்ல இருக்கும்போது அவன் தான் என் கூட இருந்தான். அண்ட் அவனை விட்டு போக என்னால முடியாது. நான் உன்னை விடலாம் சொல்லல. பட் நீ எல்லாத்துக்கும் ரேனை பத்தி யோசிக்கிறது ரொம்ப தப்பு. யூ கான்ட் பி இஸ் ஃபார் எவர், ரைட்? தென் வை யூ கிவ் திஸ் மச் ஸ்பேஸ்? உன் மனசுல இருந்து சொல்லு. நீ விராஜ் பத்தி என்ன நினைக்கிற? நம்ப முடியல. ஆனா விராஜ் கிட்ட ஒரு கம்ஃபர்ட் இருக்கு.
ஒரு ஹோம் ஃபீல் இருக்கு. எனக்கு என்ன டிசைட் பண்றதுன்னு தெரியல. ஐம் ஸ்டக். சி உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ விராஜ்க்கு ஒரு சான்ஸ் கொடு. ஆனா டபுள் பிளே எதுவும் பண்ணாம அவனுக்கு ஓப்பனா இரு. அவன் உன்னை ஜட்ஜ் பண்ணாம உன் கூடவே இருந்து உன்னை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தானா விராஜ் மாதிரி ஒரு பையனை லூஸ் பண்றதை நீ ரிக்ரெட்டே பண்ணக்கூடாது. தப்படி. அவன் எனக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்குறான். ஆனா அது அவனுக்கு ரிட்டர்ன் பேக் கூட பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். என்னால செல்ஃபிஷா யோசிக்க முடியல. நீ விராஜ் ஒன்னும் யூஸ்லாம் பண்ணிக்கலடி. நீ எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லு. அவன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு டிசைட் பண்ண. ஆனா ஐ see some positivity in விராஜ். இதுக்கு மேல உன் இஷ்டம்டி. ஆனா ரயான் எதுனாலும் அவன் உன்கிட்ட சண்டை தான் போட போறான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கோ. அட் லாஸ்ட் என்னன்னு பாத்துக்கலாம். டேய் உனக்கு எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத வேலை? டேய் நீ என்ன தேர்ட் டீலிங்கா பண்ண போற? உனக்கு தான் மூளை இல்லைன்னா அவளுக்கும். டேய் சும்மா இருடா. இங்கே ஒருத்தரும் ஒரு மாதிரி பாவண்டா. அவ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா டைமில் ரேன் தான் கூட எடுத்திருக்கான். அதுவும் இந்த ஜென்சியில் லாங் டேர்மாக போனதில் அவளுக்கு உண்மையாக லவ் எப்படி இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. அது கிடைக்கிற வரைக்கும் ஆனா கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், பார்த்துக்கோ. டேய் நம்ம பார்க்காத வழியா? ஆ நம்ம கதை சொல்ல போகிறப்போ எப்படி சுச்சுவேஷன் அனுபவிச்சிருக்கோம். ஏன் கதை எழுதுகிற டைமில் கூட சாப்பிட காசு இல்லாமல் தண்ணியை மட்டும் குடிச்சிருக்கோம். அப்படிலாம் இருந்தனால தான் இப்போ இந்த அளவுக்காச்சும் இருக்கும். எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது. ஏன் லவ்வுக்கு அவள் டிசர்வ், அவள் லவ்வுக்கு நான் டிசர்வ். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஆர்விகா லவ் பண்ண போகிறேன். நீ பண்ணுறா. நீ உண்மையாக தானே இருக்க. உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நடக்கும் நடக்கும், நல்லது தான் நடக்கும், பார்த்துக்கலாம். எனக்கு இங்கே படுத்து போர் அடிக்குது. மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் பறேன். எவ்வளோ நேரம் சைலண்டாக இருக்க போகிற? என்கிட்ட பேசணுன்னா கூட அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணுமா? உன்னால சம்திங் எனக்குள்ள நான் ஃபீல் பண்றேன். ஆனா அதை ஃபீல் பண்ற சிச்சுவேஷன்ல நான் இல்லை. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னது தான். ஏன்டி பழைய ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாம் கிளியராக சொல்லிட்ட. நீ ஒன்றும் எனக்கு ஹோப்லாம் கொடுக்கல. இது எல்லாம் தெரிஞ்சு நானாக தான் இந்த ஒன் சைடு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தேன். இது எங்கே போய் முடியுன்றத டெஸ்டினி தான் முடிவு பண்ணும். அண்ட் தென் யூ டிசர்வ் டு பி லவ்ட், நாட் லஸ்டட். ஒரு நிமிஷம், ரயான் கூப்பிடுறான். கடவுளே, இவன் கால் பண்ணாலே காண்டாகுது. இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ தெரியலையே.